ஏதோ நவம்பருக்கு அப்புறம் மாசமே இல்லாத மாதிரி எங்கே திரும்பினாலும் ஒரே கல்யாணம் காது குத்துன்னு ஒரே ஃபங்க்ஷனாக லைனாக இருக்குது. மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன், ஈவினிங் ஒன்றுன்னு ஒரே ஃபங்க்ஷன் மோட்டில் தான் இருக்கேன். எங்கேயாட்டு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே வந்து வீட்டை பார்த்தா ஏதோ திருடே வந்து சாப்பிட்டு போன மாதிரி தலைகீழாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ஒதுங்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியெல்லாம் படுக்கிற பெட்டில் துணியை கிடந்தாலே அதை தூக்கி சேரில் போட்டுருவேன், திருப்பி சேரில் உட்காரனா திருப்பி பெட்டில் போட்டுவேன், இப்படியே தான் இருப்பேன். ஆனால் இப்போ க்ளீன் பண்ணுறது ஏதோ ஒரு தெரப்பி மாதிரி இருக்குது. இருந்தாப்புல திடீர்னு வெறி வந்து மொத்த வீட்டையும் அழகு பண்ணி விட்டுருவேன். இந்த ஜூஸை போடலான்னா ஜூஸர் இல்லை, அதனால் அரைச்சி சக்கையோடு வந்துச்சு. சரி அரைச்சி எடுத்துடலான்னு பார்த்தா சொட்டு சொட்டாக வருது. நீ எப்போ ஜூஸ் ஆகலையே வந்து நான் எப்போ குடிக்கணும் அதை வச்சு என்னென்னமோ கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக சக்கை போக ஒரு டம்ளருக்கு எப்படியோ தயாரிச்சு. அப்புறம் அக்கா என்னமோ இந்த குட் மேன் குக்கீஸ்னு ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும், சூடு பண்ணி சாப்பிடணும்னு சொன்னால் அது என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் சும்மா சூடு பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டு வீட்டில் ஆளே இல்லாட்டினாலும் இந்த அழுக்கு துணியும் பாத்திரமும் எங்கேருந்து தான் சேரதோ தெரில, அதையும் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு என் வீட்டை பார்க்குறேன், சாப்பாடை பார்க்குறேன், எல்லாம் அருமையாக இருந்துச்சு. வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு உட்காந்து நாளை இனிதே தொடங்கி விட்டேன்.